ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. காளிதாச விரசிதம். ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். சுஸ்ஸபேசாய மங்களம் சுபச்சிதம்பரம். சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சிறப்பான சிந்தனைகளை நீங்கள் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பகிரும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, இறைவனுடன் நாம் சந்திக்கும் நிமிடங்கள் எத்தனை, இறை சிந்தனை நம்மோட எத்தனை நிமிடங்கள் இருக்குது, நம்மால் எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் இறை சிந்தனையோடு நம்மால் இருக்க முடியுது. இறை சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அவன் அருள் இருந்தாதான் அவன் தாளை நாம் வணங்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு ஆன்றோர் சொன்ன வாக்கு. அப்படி இருக்கும்போது அவன் அருள் இருந்தாதான் நமக்கு அந்த சிந்தனையானது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நம்ம மனம் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு போல சேட்டை கொண்டது. இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயும், ஒரு இடத்துல நிற்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, லௌகீக வாழ்க்கை நம்மளோடது. ஆடை ஆபரணங்கள் கடமைகள் எல்லாம் நம்ம சேர்த்து ஒரு லௌகீக வாழ்க்கையை நாம் வாழறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மணி நேரம் உங்களால் உட்கார்ந்து ஒருமித்த கருத்தோடு இறைவனை வழிபாடு பண்ணுவதோ தியானம் பண்ணுவதோ இதெல்லாம் அரிதான ஒரு காரியம். மின்னல் போல ஒரு நிமிடம் நம்ம சிந்தனையில் இறைவன் வந்துட்டு போனான்னா பெரிய விஷயம். அதுக்கு மேலே நம்மால் பல சிந்தனைகள் நம்ம கூட்டி பிரிக்கும். ஒருமித்தமாக பல நிமிடங்கள் உட்கார்ந்து இறை சிந்தனையோ அல்லது தெய்வ சிந்தனையோ நாம் கொண்டோமான அதில் பல சிந்தனைகள் குறுக்கிடும், கடவைகள் ஒதுக்கிடும். அப்போது நம்மால் உட்கார்ந்து இறை சிந்தனையே ஒரு நிமிட காலம் அனுபவிக்க முடியாது. வீட்டிலே நாம் ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆராம்ஸாக பண்ணலான்னு ஒரு மன சிந்தனையோடு நம்ம காலையில் ஆரம்பிப்போம். எத்தனை விதமான குறுக்கீடு அந்த பூஜை முடியறதுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய குடைச்சல், பிள்ளைகளோட குடைச்சல், பல சிந்தனை, குறுக்கீடு, ஃபோன் காலு அப்படின்னு எத்தனையோ தாண்டி பெயரளவில் ஒரு வழிபாட்டை முடித்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் அன்றைக்கி வந்துடுவோம். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய லௌகீக வாழ்க்கை, நம்முடைய கடமைகள், நம்முடைய சம்சார பந்தம், இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்க முடியாது. இவைகளோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையில் இறை சிந்தனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம என்ன ஞானியா அல்லது துறவியா? கண்ட கடமையும் இல்லாமல் நம்ம வேலையை மட்டும் பார்க்கறதுக்கு. அப்படி ஒருமித்த மனதோடு இருக்கின்ற சிந்தனை பெரியவர்கள் துறவிகளால் கூடும் இந்த சிந்தனையில் அகப்பட்டு கொண்டு ஒருமித்த மனதோடு இறைவனை சிந்திக்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க. நாராயண பட்டத்திரி நாராயணியத்தை எழுதுறதுக்கு குருவாயூரப்பன் முன்னால் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து நாராயணத்தை எழுதுறார், பாடுறார், சொல்கிறார், இறைவன் தலையசைக்கிறார். அப்படி இருக்கும்போதே ஒரு சதகம் முடிஞ்சிருக்கு. 2வது சதகம் இறைவனை வர்ணனை பண்ணுறார். 3வது சதகம் அவரால் உட்கார்ந்து இடையூறு இல்லாமல் பண்ண முடியல. குருவாயூரப்பனை நேருக்கு சந்திக்க முடியல. காரணம் என்னன்னா, அவருடைய வாத ரோகம் அவரை வாட்டுது. அப்போ சொல்கிறார், ஒரு இறை பக்தியோடு என்னாலேயே இருக்க முடியலையே, லௌகீகத்தில் இருக்கிறவங்களால எப்படி முடியும்? நான் உன்னை சிந்தனை பண்ணணும்னு ஒரு பிரதிஜை, ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு உன் முன்னால் உட்கார்ந்துருக்கேன் குருவாயூரப்பா, என்னால் இந்த சதகத்தை எழுதுறதுக்கு முடியல. காரணம், என் நோய் என்ன வாட்டுது, ரோகம் என்ன வாட்டுது, ரோகத்தில் என் மனம் லயிக்குதே ஒழிய உன்னை லயிக்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறார். கத கிளிஷ்டம் கஷ்டம் தவசரண சேவாசர அபரோபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குருதயாம் பவத்பாதாம் போஜஸ்மரண ரசிகோ நாம நிவகன்
அகம் காயம் காயம் குஹசன விவசாயி விஜயனே. இறைவா, என்னை உன்னால் சந்திக்க முடியல, சிந்திக்க முடியல, காரணம் என் ரோகம் என்னை வாட்டுது. நானே இப்படி கஷ்டப்படும் போது சாதாரண மக்கள் என்ன படுவாங்க, இந்த ரோகத்தை எனக்கு நீக்கு, அதுக்கப்புறம் நான் உன்னை பற்றி சிந்திக்கிறேன்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நாம் இறை வழிபாட்டுக்கு செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம உடலில் சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் முதல்ல முக்கியம். உடலில் வலி இருக்கக்கூடாது, அசௌகரியம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, தாகம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் நாட்டம் அதிலே தான் இருக்கும். பசிக்குதே, தண்ணி குடிக்கணுமே, இங்கே வலிக்குதே, அங்கே வலிக்குதே, தலைவலியாக இருக்கே அப்படிங்கிற எண்ணம் தான் அதில் ஓடுமை ஒழிய இறை சிந்தனையில் ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய எண்ணமானது பாவாது. அதனால தான் பசியாக இருக்கிற போதோ இறை சிந்தனை பண்ணினோம்னா பசியை முதல்ல முடிச்சுக்கிட்டு வந்து உட்காந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பசியானது உங்களை சாகடிக்காமல் இறைவனை பார்க்கலாம். உடல் வலியை நீக்கணும். உடல் வலி இருந்தால் நம்மளை போட்டு அலக்கழிக்கும், இறை சிந்தனையை தியானிக்க விடாது. அப்போது இதெல்லாம் எப்போ நம்ம விட்டு இல்லாமல் இருக்கோ அப்போ நம்ம உட்காந்தோமானா நம்முடைய சிந்தனையானது ஒருமித்த கருத்தோடு இருக்கும். இதெல்லாம் ஒரு பொழுதும் நடக்க போகிறதே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் எந்த விடுபாடும் இல்லாமல் உடல் வலியோ மனவலியோ சோர்வோ கஷ்டமோ கவலையோ இதெல்லாம் பார்த்தோமானா நம்ம இறை சிந்தனையில் ஈடுபடவே முடியாத போயிடும் வாழ்க்கையில். அதுக்கு தான் சொல்லியிருக்கான், இந்த கலியுகத்தில் உன்னுடைய மனதானது ஒரு இடத்துல குரங்கை போல நிற்காது, ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் சத்சங்கத்தில் போய் சேர்ந்து கொள், இல்லது கூட்டு வழிபாடில் கலந்து கொள். கூட்டத்தோடு கூட்டத்தில் கோவிந்தா போடுன்னு சொல்லுவோம், ஒரு சாதாரண பழமொழி பார்த்தீங்கன்னா. ஆகையினால நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல போய் உட்காந்துட்டு கோவிந்தா போடலாம். எந்த இடத்துல சங்கீர்த்தம் நடக்குதோ அந்த இடத்துல போனோம், நாமும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கையை காலை தட்டி பகவன் நாமாவை சொன்னோமானா அந்த இடத்துல நமக்கு மனதானது வைக்கும். தனியாக உக்காந்திங்கன்னா 1000 பிரச்சனை உங்களை வந்து அலக்கழிக்கும். அதனால தான் நாம சங்கீர்த்தனம் கலியுகத்தில் மகத்துவமாக இருக்குது. ஆண்டாள் அதனால தான் பாடியிருக்கா பாசுரத்தில், வாயினால் பாடி வாயினால் கத்தினோமானா மனதினால் சிந்தனை வந்துடுமா. வாயினால் பாடி மனத்தால் சிந்திக்க போய பிழையும் பகுதருவான் என்றடமும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். வாயார நாம் பாடினோமானா நம்முடைய போன ஜென்மத்து பிழையும் இந்த ஜென்மத்து பிழையும் தீயினில் தூசாகும்னு சொல்லியிருக்கா. அப்போது நாம சங்கீர்த்தனம்னா கூட்டு சேர்ந்து ஒரு இடத்துல பாராயணம் பண்ணுறது, கூட்டு சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. வாயார நாம் பாடணும். முன் செய்த பாவங்களும் பின் செய்த பாவங்களும் நடக்கும் பாவங்களும் இந்த நாம சங்கீர்த்தத்தினால எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தான் கிருஷ்ணனை பாராயணம் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போகிறா. ஒவ்வொரு வீடாக தட்டி எழுப்பிட்டு காலையில் கூப்பிட்டுட்டு போகிறா. காரணம் என்ன? கூட்டு பிரார்த்தனை பண்ணினோமானா மனதானது லயிக்கும். இதுதான் காரணம். ஒரு வீட்டிலையே நாம் பார்த்தோமானா ஒரு பஜனை பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கோஷத்தை போட்டோமானா அதனுடைய பிரார்த்தனையானது பல மடங்கு கொடுக்கும். நாம் தனியாக உட்காந்து பண்ண ஆரம்பித்தோம்னா நம்முடைய செயல்பாடுகள் பல விதத்தில் குறுக்கீடு பண்ணி நம்முடைய செயல்பாட்டையே முடக்கிடும். ஆகையினால நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் கலந்துக்கலாம். அல்ல வீட்டிலேயே நான் ஒரு பஜனையை பண்ணலாம். தனியாக உட்கார்ந்து இறை வழிபாட்டில் பண்ணுறதுக்கு நம்ம கடமையும் லௌகீகம் நம்மளை விடாது. ஒரு நிமிட சிந்தனை கூட நம்மளை செயல்படாத விடுறது நம்முடைய கடமைகளும் நம்ம லௌகீக வாழ்க்கையும். ஆகையினால அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, இறை சிந்தனையை நாம் செயல்படுத்துறதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம். அல்லது வீட்டிலேயே ஒரு விதமான ஒரு ஒலிகளை ஏற்படுத்தி ஒரு கேசட்டில் ஒரு பஜனையை போட்டு அதை கேட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே நாம் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நிமிடமாவது நம்முடைய மனமானது சிந்தனையில் செல்லும். இப்படி தான் நம்ம இறை சிந்தனையை வளர்த்துக்கலாம் ஒழிய தனியாக உட்காந்து நாம் பண்ணுறதுக்கு துறவியோ அல்லது இறை வழிபாட்டை தவிர்க்கவர்களோ கிடையாது. நம் லௌகீக வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாட்டை இறையோடு சேர்த்து கொள்வதற்கு இம்மாதிரியான ஒரு சத்சங்கத்திலேயோ ஒரு நாம சங்கீர்த்தனையோ கலந்துக்கிட்டு நம்முடைய கூட்டு வழிபாடு பண்ணினோமானா இறை சிந்தனையை நாம் கொண்டு செல்லலாம். அப்படிங்கிற ஒரு அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதா விலாசம் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.